SK26 அதாவது பராசக்தி படத்துக்கு அப்புறமா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ண போற ஒரு தமிழ் திரைப்படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகுமார் முருகேசன் அப்படின்ற ஒரு டைரக்டர் தான் டைரக்ட் பண்ண போறாப்புல. இவர் யாருன்னா இப்போ அடுத்த வாரம் தியேட்டருக்கு வரப்போற தாய் கலவி அப்படின்ற ஒரு படத்தோடைய டைரக்டர் தான். அவருடைய ஃபர்ஸ்ட் படமே இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆனா அதுக்குள்ள அவருடைய இரண்டாவது படமும் இப்போ இதை ஃபிக்ஸ் ஆகி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம RK5 நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறாப்புல. இந்த படத்துக்கு செய்யோன் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய பர்த்டே ட்ரீட்டா இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். முருகன் இதை பேஸ் பண்ணி ஒரு கடவுள் சார்ந்த ஒரு படமா தான் இருக்க போது. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம சிவகார்த்திகேயன் ஃபேண்டசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாவீரன், அதுக்கடுத்து அயலன் 2 படத்துக்கும் பெரிய வரவேற்பு கிடைக்கல. அதை தொடர்ந்து 3வது முறையா ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்டை வச்சு ஒரு படம் பண்ண போறாங்க. அது இந்த செய்யோன். இந்த படம் அவருக்கு வெற்றி படமா அமைய போதா, தொல்லி படமா அமைய போதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் லுக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பட் படம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவருடைய பர்த்டே, அவருக்கு ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷ் ஹாப்பி பர்த்டே சார். உங்களுக்கு இந்த செய்யோன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படம் இந்த ஓடம் தியேட்டருக்கு வரப்போது ஏப்ரல் மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்னைக்கு இந்த படத்தோடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே டைட்டில் டீசர்லாம் ப்ரோமோ ஷூட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது இன்னைக்கு வரப்போது வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரோமோ என்ன மாதிரி ஒரு ஜானர்ல கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோலயே எதனா அந்த முருகர் சார்ந்த எதனா விஷயம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முருகர் கடவுளே வரப்போறாரா இல்ல மயில் வரப்போதா என்ன வரப்போகுதுன்னு தெரியல. பட் ஆனா இந்த படம் முருகரை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கடவுள் சார்ந்த வர படங்களுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்குது. மேபி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த டீசர் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக அப்டேட் பண்றேன்.